மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதிலும் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. இதனையடுத்து நாளை முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. இதனையொட்டி நாடு முழுவதும் இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வாக்கு எண்ணும் மையங்களும் முழுவீச்சில் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இதேபோல தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வாக்கு எண்ணும் மையங்கள் தயார் செய்யப்பட்டு ஊழியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் தேர்தல் அதிகாரிகளும் வாக்கு எண்ணும் மையங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதன்படி வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள், வாக்கு எண்ணும் ஊழியர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் பணிபுரிய உள்ள வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்கள் 2ஆம் கட்டமாக கணினி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது என்றும் சிசிடிவி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்.